ஸ்ரீராம ஜெயம். நீசமடைந்து நீசபங்க அமைப்பை பெற்றாலும் யோகத்தை தர மறுக்கும் அமைப்புகள் என்னென்ன? பொதுவா 9 நவகிரகங்களும் ஏதாவது ஒரு ராசியில நீசமாயிரும். இதுல ராகு கேதுக்கள் கொஞ்சம் கான்ட்ராவர்சியான அமைப்புகள்ல இருக்கு. அதாவது விருச்சிகத்துல நீசமா அல்லது ரிஷபத்துல நீசமா அப்படின்ற ஒரு கான்ட்ராவர்சி இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். மற்ற 7 கிரகங்களும் ஏதாவது ஒரு ராசியில நீசமாகி சில நிலைகள்ல நீசபங்கமாகும். நீசபங்கம் ஆறதுக்கு ஒரு 10 வித விதிகள் இருக்கு. அதை பத்தியும் இன்னொரு பதிவுல பார்க்கலாம். இங்க நீசமடைந்து நீசபங்கம் ஆனாலும் யோகத்தை தர மறுக்கும் அமைப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். சூரியன் அதாவது உச்ச கிரகத்தோடு இணைந்தால் அது நீசபங்கம் அப்படின்றது ஜோதிடத்துல நீசபங்க விதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு 10 விதியில ஒரு விதி. இங்க சூரியன் ஐப்பசி மாசம் அதாவது துலாத்துல நீசமான அமைப்புகள்ல உச்ச சனியோடு 15 டிகிரிக்குள்ள இணைந்தால் அது நீசபங்கம் தான். ஆனா அதனால 10 பைசா யூஸ் இல்லை. ஏன்னா இரு பகை கிரகங்களான சூரியனும் சனியும் அதுலயும் உச்ச சனி பிளஸ் நீச சூரியன் இணைகிறது கண்டிப்பாக பாதிப்பு தான். சோ அதனால அது எந்த விதத்திலையும் பலன் தராது. இன்னொரு அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் அருகருகே பயணிக்கக்கூடிய கிரகங்கள். நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. புதன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச சுக்கிரனோட இணையும் போது நீசபங்கம் அப்படின்ற அமைப்புகளை எடுத்துறாங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது மீனத்துல புதன் நீசமாயிரும். அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்க ரேவதி நட்சத்திர சாரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது புதன் நீசமாகக்கூடிய வீடு மீன வீடு. அங்க சுக்கிரன் உச்சமான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா அதுக்கு நீசபங்க அமைப்புகளை கொடுத்துரும். ஒருவேளை சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா நீசம் பண்ணக்கூடிய சுக்கிரனே ரேவதி நட்சத்திர சாரத்துல இருந்துச்சுன்னா அது நீசபங்கம் அமைப்பு அப்படின்றது வெளிப்பார்வைக்கு தோன்றினாலும் அதனால எந்த பயனும் கிடையாது. அந்த அமைப்பை நம்ம நீசபங்கம் அப்படின்ற அமைப்புகள்ல எடுக்க முடியாது. இதை பத்தி நான் என்னுடைய Facebook பேஜ்ல ஒரு கட்டுரை எழுதிருக்கேன். அதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு இந்த பதிவு பண்றேன். சோ இந்த அமைப்புகள் அதாவது நீச சூரியனோடு உச்ச சனி இணைந்தாலும் நீச புதனோடு உச்ச சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்துல இணைந்திருந்தாலும் அது நீசபங்க அமைப்புகளை பேருக்கு அடைஞ்சிருந்தாலும் அதனால எந்த ஒரு யூஸ்மே இருக்காதுங்க. நன்றி.